வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரியே பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம ட்ராகன் பால் ஹக்காய் சாப்டர்ஸோட அந்த கண்டினியூ பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஹக்காய் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபேன் வாங்க தான், பட் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் டைம் லைனுக்கு இதுக்கு சிங்க் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்தது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தரேன். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக பார்த்தீங்கன்னா இருக்குது ஸ்டோரி. ஒன்றும் இல்லை, நம்ம கோக்கு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா மாறினக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு ஸ்டோரி சூப்பராக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த இது வந்து லாஸ்ட்டாக நம்ம 30 சாப்டர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து 31 சாப்டர் அப்படியே கண்டினியூ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ் பார்க்காதீங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் ரீகேப் வேணுனாலும் நீங்கள் ஜஸ்ட் செக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துடுங்க. இதில் அப்படியே நம்ம கண்டினியூ பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ நம்ம கோக்கு எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுலேருந்து இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோக்குவோட உருவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம கோக்கு எதிர்பார்க்கல, இவன் என்ன நம்மள மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட உருவம் நம்ம கோக்குவோட செஸ்ட்டில் கையை விட்டு முதுகு வழியாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அப்படி. ஸோ எடுத்தது மட்டும் இல்லாமல் நான் தான் எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், என்னுடைய நேம் கேக்கராட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்குவோட அந்த செகண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம கோக்குக்கு என்ன நடக்குதுன்னே பார்த்தீங்கன்னா புரியல. நம்ம கோக்கு சுய கட்டுப்பாட்டை பார்த்தீங்கன்னா இலக்க இதுதான சான்ஸ்ன்ட்டு நம்ம கோக்குவை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கோக்குவோட அந்த லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் அந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கா. இப்படி மட்டும் பண்ணும்போது அவள் வீக் ஆகிட்டானா, முழுசாக நான் தான் அவனை கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன்ட்டு கேக்கராட் அந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா போராட பார்க்குறா அப்படி. பட் நம்ம கோக்குவால் பார்த்தீங்கன்னா முடியல. அப்போ தான் நம்ம வேடஸ் சொன்ன சில விஷயங்கள் நம்ம கோக்குவோட மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருது. இவனை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா விட்டுட்டினா எப்பவுமே நீ அவனுக்கு அடிமையாக தான் பார்த்தீங்கன்னா இருப்பேன், உன்னால் வெளியே பார்த்தீங்கன்னா வரவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவனுக்கு சாதகமாக விட்டுறாது அப்படின்ட்டு நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம கோக்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. ஸோ நம்ம கோக்கு இப்போ தான் புரிய வருது. நம்ம கோக்கு அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்க. அண்ட் வெளியே நம்ம வேடஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோக்கு என்னதான் மைண்டுக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலுமே வெளியே ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறுறது நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இவன் அவனுடைய கட்டுப்பாட்டை பார்த்தீங்கன்னா இழக்கிறான இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நம்ம ஃபைட்டில் இறங்கணும்ட்டு. ஸோ நம்ம வேடஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம கோக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பண்ண நம்ம வேடஸ் வெளியே இருந்துட்டு பரவாயில்ல ஒரு வழியாக அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வேடஸ் பெருமிச்சு பார்த்தீங்கன்னா விட. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை உள்ளே இருக்கக்கூடிய நம்ம கேக்கராட் எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனால பார்த்தீங்கன்னா நம்ப முடியல. இவ எப்படி எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டா, அவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டு இவனால் எப்படி அதை ஹீல் பார்த்தீங்கன்னா பண்ண முடிஞ்சதான்ட்டு கேக்கராட் பார்த்தீங்கன்னா யோசிக்க. நம்ம கோக்கு தப்பாக எடுத்துக்காத, இந்த மாதிரி சின்ன காயமெல்லாம் என்ன எது பார்த்தீங்கன்னா செய்யாது அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே சரிக்கு சமமாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. பட் இதில் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்ட்டு யாராலையுமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. பட் நம்ம கேக்கராட் நம்ம ஈவல் எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, ஸோ இவங்க கூட ஃபைட் பண்ணி நீ நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண தேவையில்லை, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நடத்தலான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல. நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா புரியல, ஏதோ ஒரு வலையில் இவ சிக்க வைக்கிறானா அப்படின்ட்டு நம்ம கோக்கு சொல்கிற அப்படி. பட் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணாலும் உன்னால் எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, அதே மாதிரி என்னாலையும் எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் நம்ம ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை, இது ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக ஒரு தீர்வு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ கேக்கராட் பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சரி நீயே என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க, அண்ட் அதே மாதிரி நீயே உன்னுடைய பேரை கேக்கராட் அது என்னுடைய செகண்ட் நேம் வச்சு உன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா கேட்க. ஸோ நம்ம கேக்கராட் பார்த்தீங்கன்னா ஸோ நான் எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு உருவம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்னைக்கு அந்த ரிச்சுவல் பண்ண ஆரம்பிச்சியோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா நான் தனியாக பிறப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா உன்னுடைய ஈவில் பக்கம்ன்ட்டு ஒன்று இருக்குல்ல, நீ என்னதான் சைனா பிறந்திருந்தாலுமே இடத்துல நீ கோகனால் வளர்க்கப்பட்டு இருந்தாலுமே பட் உனக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது, அது உன்னுடைய ஆள் மனசில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை நான் எனக்கு சொந்தமாக்கிட்ட அந்த ஒரு உண்மையான பேரை நான் எடுத்துக்கிட்டேன், செயினோட உண்மையான பேரை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கேக்கராட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ உனக்கு இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு தகுதியே பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கொண்ட அந்த எதிரிகளுக்கு அந்த வில்லனுக்கே பார்த்தீங்கன்னா நீ கருணை காட்டுறவ. ஸோ அப்படி இருக்கப்படுறவ எப்படி அழிவின் கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கேக்கராட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஸோ நம்ம கோக்குக்கு அதுக்கான பதில் இல்லை. ஸோ நான் வேணும்னே பார்த்தீங்கன்னா மாற கிடையாது, நான் வற்புறுத்தின் பேரில் நான் அழிவின் கடவுளை பார்த்தீங்கன்னா மாறினேன் அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் எது எப்படியும் எனக்கு இந்த எனர்ஜி டிஸ்ட்ரக்ஷனோட உண்மையான கண்ட்ரோல் எனக்கு வேணும், ஃபுல் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த ஒரு போரில் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல கேக்கராட் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஓடிஸோட ஃபைட்டில் நான் தான் ஃபுல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன், அப்படி இருந்துமே உன்னால் நீ ஜெயிக்க முடியல, நீ தோத்துட்ட அப்படின்ட்டு. ஸோ நம்ம கேக்கராட் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இல்லை, அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கேக்கராட் பார்த்தீங்கன்னா சொல்லுவா. பட் நம்ம கேக்கராட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஸோ உன்னுடைய ஃபுல் கண்ட்ரோல், உன்னுடைய பாடியோட ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு வேணும், நான் விடுதலை அடையணும் அப்படின்ட்டு நம்ம ஈவில்
ஈவில் கேக்கராட் பார்த்தீங்கன்னா கேட்க, பட் நம்ம கோகு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேறாரு. ஏன்னா ஒரு டைம் விட்டதுக்கு நீ மிகப்பெரிய ஒரு அழிவை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டேன். ஸோ உன்னை ஃபுல்லாக விட்டா இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா அழிச்சிடுவேன் அப்படின்ட்டு ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல, நம்ம ஈவில் கேக்கராட் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி கிடையாது, ஒரு 10 நாள் பசியாக இருக்கிறவனுக்கு ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ ஒரு சில வினாடிகள் நான் விடுதலை அடைஞ்சேன். அந்த ஒரு விடுதலை என்னுடைய கண்ட்ரோலை இழக்க வச்சிருச்சு. ஸோ அதனால தான் அந்த அளவுக்கான அழிவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு ஸோ நம்ம கேக்கராட் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் இவன் சொல்கிறத முழுசாக பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா வேடஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே முழுசாக இவனை நம்ப முடியல அப்படின்ட்டு நம்ம கோகு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம கோகுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எனர்ஜி டிஸ்ட்ரக்ஷனாக ஃபுல்லாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வரன்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம ஈவில் கேக்கராட் பார்த்தோம். ஸோ உண்மையை சொல்ல போனால் உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது, அதேமாதிரி என்னாலையும் பார்த்தீங்கன்னா உன்னை ஜெயிக்க முடியாது. அதுக்கு பேசாமல் நம்ம 2 பேருமே ஒரு சின்னதாக டீல் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போட்டி ஒன்று வச்சுக்கலாம். அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு அந்த எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணுறது அண்ட் என்னுடைய முழு பவரையும் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். உனக்கு எப்போ தேவைப்படுதோ என்னுடைய ஃபுல் பவரையும் பார்த்தீங்கன்னா நீ பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த ஒரு போட்டியில் நான் ஜெயிச்சிட்டுனா நான் விடுதலை பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருவேன். ஸோ எப்போவுமே நான் விடுதலையாக இருப்பேன். அப்புறம் என்னை யாராலையும் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியாது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஈவில் கேக்கராட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்க ஸோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அப்படி எப்படி இருந்தாலும் எனர்ஜி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும். இவனுடைய உதவி இல்லாமல் நம்மளால் எது பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம ஓகே பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம், எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஓகேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுற அப்படி. ஸோ உன்னுடைய டீலிங்க்கு நான் ஓகே, பட் நீ என்ன பண்ணாலும் சரி என்ன உன்னால் ஜெயிக்க முடியாதுன்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல, சரி அதை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஒருவேளை நான் தோற்று போயிட்டாலும் நான் பெருமையாக பார்த்தீங்கன்னா நினைப்பேன். என்னை தோற்கடிக்கக்கூடியவனுக்கு தான் என்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பெருமை கூட எனக்கு இருக்கும். அதனால் அதை பற்றி நான் கவலை பார்த்தீங்கன்னா பண்ணல. பட் நம்ம போட்டி போடலாம், யார் செய்வான்ட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம கேக்கராட் அண்ட் நம்ம கோகு 2 பேருமே பார்த்தீங்கன்னா சமாதானம் பார்த்தீங்கன்னா ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அந்த மெடிடேஷன்லேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா வந்துடுறா அப்படி. இந்த இடத்துல நம்ம வேலை எல்லாம் நல்லபடியாக போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸோ எல்லாம் நல்லபடியாக போச்சு, பட் இருந்தாலும் நான் கேட்குறேன்ட்டு நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்காதீங்க. காலத்தை பின்னோக்கி என்னை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா போகிறீங்களா, கொஞ்சம் கடந்த காலத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கேட்க நம்ம வேடஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காகவே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ என்னது ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள் இந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஐ மீன் புதுசாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த 5 கிரேட்டஸ்ட் செலஸ்டியல் மெகாஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாலுமே பட் இடத்துல சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. முக்கியமாக இந்த ரெட் ரிபார்ன் ஆர்மியோட பிரச்சனை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. லைக் நம்ம டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவியோட அந்த இது பார்த்தோம்ல, ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அது ஒரு இது பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் எல்லா பிரச்சனையுமே ஐ மீன் இந்த ரெட் ரிபார்ன் ஆர்மியோட பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக அதுக்கு நம்ம கிர்லின் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிப்பாரு. ஐ மீன் கிர்லின் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் தானே, ஸோ அதனால் கிர்லின் வச்சு அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அண்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம 18 அண்ட் கிர்லின் 2 பேருமே ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிர்லினோட ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சீக்ரெட்டான ஒரு லேபை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் டாக்டர் ஜீரோ அது. ஸோ அதில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆபத்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னுடைய உதவி பார்த்தீங்கன்னா தேவை அப்படின்ட்டு ஸோ நம்ம கிர்லினோட ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கூப்பிட அதே சமயத்தில் நம்ம 18க்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால நம்ம 18 அப்புறம் நம்ம கிர்லின் போல்மா இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் லேபுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது டெக்னாலஜியில் வேறு லெவலில் நம்ம டாக்டர் ஜீரோ பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ஏஐ அட்வான்ஸான சிஸ்டம்ன்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்காக தான் பார்ப்பாங்க, இந்த அளவுக்கு அட்வான்ஸாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கானா அப்படின்ட்டு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை ஐ மீன் அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் டோர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஒரு 3 பார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஆண்ட்ராய்டு 8க்கு ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னென்னா அதில் ஆண்ட்ராய்டு 13, 14, 15 ஸோ 3 ஆண்ட்ராய்டு ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம 18க்கு ஷாக்கிங்காகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மாடல் அதெல்லாம் அழிச்சிருப்பாருன்னு நினச்சேன், பட் இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம 18க்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட்ஸ் மொத்தமாக 2 டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஜீரோ பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். ஒன்று வந்து எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுற டைப், இன்னொன்று வந்து இன்ஃபினிட்டியான எனர்ஜி பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடியது. ஸோ 2 டைப்பில் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். பட் அந்த 2 டைப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 3 ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் நம்ம டாக்டர் ஜீரோக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 16, 17 அண்ட் 18, 19 இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். ஸோ 17 பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருப்பா அப்படி. அண்ட் 18 பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி எனர்ஜியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் 19 பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த டிராகன் பால் ஜீல நம்ம வெஜிடாவோட போஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுச்சுல, ஸோ அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். பட் அந்த 3 பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால டாக்டர் ஜீரோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுட்டாரு. ஸோ அழிச்சிருப்பாருன்னு நினச்சேன், பட் அழிக்கலன்னு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம 18 பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது இருக்கிறது ஆபத்து தான். நான் ஐ மீன் ஏன்டா 18, 17 2 பேரும் சேர்ந்தாலுமே அதை தோற்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ட்டு நம்ம 18 பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மாக்கு சின்னதாக ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகுது. என்னன்னா இவ்வளோ அட்வான்டேஜான டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஸோ வேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஸோ இதை எப்படியாச்சும் நமக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கணும். அந்த கேப்சல் கார்பரேஷன் கீழே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம பொல்மாக்கு சின்னதாக ஒரு ஐடியா. ஸோ அதனால் நம்ம டாக்டர் ஹீரோவை பார்த்தீங்கன்னா தேடி போகிறாங்க.
போகிறாங்க. ஏன்னா டாக்டர் ஜீரோவோட பேர பையன் தானே நம்ம டாக்டர் ஹீரோ. ஸோ அதனால் அவனுக்கு அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவனை வச்சு நம்மளால் இதை சரி செய்ய முடியும். இதை நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா யோசிச்சு நம்ம டாக்டர் ஹீரோ பார்த்தீங்கன்னா மீட் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக நம்ம டாக்டர் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அப்பா அவங்க தாத்தா மாதிரி நானும் ஒன்றும் கெட்டவங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நான் ஹெல்ப் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம டாக்டர் ஹீரோ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு 2 மில்லியன் பார்த்தீங்கன்னா தரேன் அப்படின்ட்டு ஸோ பெரிய டீலெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு நம்ம டாக்டர் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாரு. ஸோ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பார்த்தீங்கன்னா பண்ணுற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் லேபுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் நம்ம டாக்டர் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம பொல்மா உன்னை பார்க்குறதுக்கு முக்கியமான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ நம்ம பொல்மா பார்த்தீங்கன்னா சொல்ல டாக்டர் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க செம்ம ஷாக் ஆகிடுவார். நம்ம டாக்டர் ஹீரோ யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 21 பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம டாக்டர் ஹீரோ நீயா அப்படின்ட்டு ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் அண்ட் பிளானட் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம வீரஸ் அண்ட் நம்ம மாஜின் பூ பார்த்தீங்கன்னா 2 பேருமே இந்த சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க. எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டியாடு அப்படின்ட்டு நம்ம வீரஸ் பார்த்தீங்கன்னா கதறிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பைக்கன் தான் பார்த்தீங்கன்னா விட்டு பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. ஸோ பூ அண்ட் உப் 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீரஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா போயிருப்பா அப்படி வேற ஒருத்தர் கன்வின்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல நம்ம வீரஸால் அதை தாக்கு பிடிக்க முடியல பூவை. ஸோ அதனால் 2 பேருமே சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. நான் ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் ஃபுட்டுக்காக, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீரஸ் சின்னதாக ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணேன். அண்ட் சில நிமிஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா வந்துடுறா அப்படி. ஸோ பைக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோ அப்புறம் நம்ம கோஹன் இவங்க 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம கோஹன் அண்ட் பிக்கலோ 2 பேருமே இந்த பீரஸோட பிளானட்டை பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. இதுதான் லார்ட் பீரஸோட பிளானட்டா உண்மையில் ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்ல ஸோ நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா வெறுப்போட உச்சியில் ஆமாம் அமைதியாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, நான் எல்லாம் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே அமைதியாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம பைக்கன் தான் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஒர்க்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ கோஹனை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்படி பிக்கலோ மட்டும் இல்லைன்னா கஷ்டம் தான் அப்படின்ட்டு நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த இடத்துல நம்ம கோஹனுக்கு இப்போ தான் நான் ஜாப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம கோஹன் புலம்ப. இதை கேட்டு நம்ம பிக்கலோவுக்கு கடுப்பாயிடுச்சு. ஏன்டா இந்த இந்த யூனிவர்ஸை விட உன்னுடைய ஜாப் ஒன்றும் முக்கியம் பார்த்தீங்கன்னா கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃபாதர் எல்லாம் ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்ட்லேயே, அப்படிப்பட்டவனுக்கு எப்போ சோத்துக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ட்டு பிக்கலோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா எங்கே வீசா பார்த்தீங்கன்னா காணும் அப்படின்ட்டு கேட்கும்போது வீசா வெஜிடா கூட்டிகிட்டு எங்கேயோ பார்த்தீங்கன்னா போனால் எப்போ வருவா என்னன்றாலும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நம்ம வீரஸ் பார்த்தீங்கன்னா கடுப்பில் பார்த்தீங்கன்னா சொல்ல. சரி ஓகே நான் வீச அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பைக்கன் அப்புறம் நம்ம கோஹன் அப்புறம் நம்ம பூ ஊப் அண்ட் பிக்கலோ ஸோ இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த யூனிவர்ஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களே இந்த கியூபாட் பார்த்தீங்கன்னா இருக்கும்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 பேரும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அண்ட் வீரஸ்க்கு இப்போ தான் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு பார்த்தீங்கன்னா விடுறா அப்படி. இப்போ தான் ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா உணர்றேன், ரொம்ப நேரமாக அலப்பறை பண்ணிட்டு இருந்தேனுங்க, இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்குது, நல்லா ஒரு தூக்கம் பார்த்தீங்கன்னா போடலான்ட்டு நம்ம வீரஸ் கண்ணை மூடி தூங்க. பட் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸ் வந்து இறங்குது. யார் அப்படின்னு பார்க்கும்போது வேறு யார் நம்ம ப்ரோலி தான். சும்மா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகுறாரு.